இந்த கலர் சவ்சவ்காய் பார்த்துருக்குறீங்களா? இது பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, மேராக்காய்னு சொல்லுவாங்க. அக்கா பொண்ணு பிரின்சி குன்னூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தா. நான் இந்த காயில் சாம்பார் வச்சேன், ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சவ்சவ்காயை மட்டனில் போட்டு செய்யலாம். மட்டன் குழம்பு செய்கிறப்ப அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், எல்லாமே ரொம்பவும் ருசியாக இருக்கும் இந்த காயில். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் தான் நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன், பச்சை கலர். ஆனால் இந்த பழுப்பு கலர் வந்து வித்தியாசமாக டேஸ்டியாக நல்லாயிருக்கு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ மட்டன் குழம்புல எப்படி இதை போட்டு செய்யலான்னு காமிக்கிறேன். அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷான டீத்தூள் கொண்டு வந்து கொடுத்தா. நான் டார்ஜிலிங்கில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான டீத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணதுமே அப்படி ஒரு வாசனை, டீ குடித்த மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான டீத்தூள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்ததுமே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த காயில் என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். சவ்சவ் காயில் எல்லாமே ரொம்பவும் டேஸ்டியாக ருசியாக இருக்கும்.